அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஷீரடி சாய்பாபாவுக்கு காட்டக்கூடிய ஆரத்தி எப்ப வந்தது, எதனால வந்தது, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பலன்களை பத்திய முழு விவரங்களையும் பார்க்க போறோம். ஷீரடிக்கு போய் பாபாவை கண்குளிர வழிபடணும், அவரை போய் பார்க்கணும்னு பக்தர்கள் முடிவு செஞ்ச உடனே அவங்க மனசுல எழக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எந்த நேரத்து ஆரத்தியில போய் நம்ம கலந்துக்கிறது அப்படின்றது தான். ஏன்னா பாபாவுக்கு காட்டக்கூடிய அந்த ஆரத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா கோவில்லையுமே இதுல கலந்துக்கணும், எல்லா ஊர்கள்ல இருக்க பக்தர்களுக்குமே இந்த ஆசை உண்டு. அதுவும் இல்லாம ஷிரடிக்கு போறவங்களுக்கு இந்த ஆசை அதிகமாவே உண்டு. ஷீரடியில தினமும் பாபாவுக்கு 4 வேளை ஆரத்தி காட்டுறாங்க. அது எந்தெந்த நேரத்துலன்னு பாத்தீங்கன்னா, அதிகாலையில 4:30 மணிக்கு ஒரு ஆரத்தி, அந்த ஆரத்திக்கு பேரு காக்கட ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் 12 மணிக்கு நடத்துற ஆரத்தி பேரு மத்திய ஆரத்தி அப்படின்றது. மாலை 6 மணிக்கு காட்டுற ஆரத்திக்கு பேரு தூப ஆரத்தி. நைட்டு 10:30 மணிக்கு ஒரு ஆரத்தி காட்டுவாங்க, அதுக்கு பேரு சேஜ் ஆரத்தி அப்படின்ட்டு 4 கால ஆரத்தி வழிபாடு பாபாவுக்கு நடக்குது. இது 4மே மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி ஆரத்தி ரொம்ப ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல தான் நடக்குது. எந்தெந்த கோவில்கள்னு பாத்தீங்கன்னா, சில கோவில்கள்ல திருப்பதி, பண்டரிபுரம் அந்த மாதிரியான கோவில்கள்ல கடவுளுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகள் செய்யற வழக்கம் இருக்கு. அதே வழிபாடு தான் ஷீரடியிலையும் ஆரத்தி வழிபாடா நடத்திட்டு வராங்க. சாய்பாபா உயிரோட இருந்தப்பவும் இந்த 4 வேளை ஆரத்தி அவருக்கு காட்டப்பட்டது. இப்போ சாய்பாபாவுக்கு இந்த ஆரத்தி வழிபாடு எப்படி வந்தது, எப்படி உருவாச்சுன்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல அந்த காலத்துல சாய்பாபா தனக்கு சந்தனம் பூசுறதையோ, இந்த ஆரத்தி எடுக்கிறதையோ, பூஜைகள் செய்யறதையோ வெறுத்தாரு. அவரு விரும்பவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, அவர் நெத்தியில யாருன்னா சந்தனம் பூச வந்தா கூட அதையும் வேணான்ற மாதிரி அவர் வெறுத்துட்டு இருந்தாரு. ஆனா மகள்சாபதியும் மேகாவும் அவருடைய தீவிரமான பக்தர்கள். இவங்க 2 பேர் மூலமா தான் பாபாவுக்கு அந்த பூஜை வழிபாடு எல்லாமே வந்தது. 1909 வருஷம் இது தொடங்குச்சு. முதல்ல பாபா தனக்கு பூஜை செய்யறதையோ இந்த சந்தனம் பூசுறதையோ விரும்பல. பாபா எதிர்த்தாலும் நாளடைவுல என்னாச்சுன்னா, அவரோட பக்தர்களுக்காக அவர் கட்டுப்பட்டாரு, அவங்களோட அன்புக்கும் கட்டுப்பட்டாரு. டாக்டர் பண்டிட் அப்படின்ற ஒருத்தர் தான் முதல்ல துணிச்சலா போய் பாபாவோட நெத்தியில சந்தனத்தை வச்சாரு. அதுக்கப்புறம் தான் மகள்சாபதி பாபாவோட கழுத்துல சந்தனத்தை வச்சாரு. பாபா நெத்தியில பண்டிட் சந்தனம் வச்சதுமே மகள்சாபதியும் சந்தனம் வச்சு பாபாவுக்கு பூஜை செய்ய தொடங்கிட்டாரு. ஷீரடியில பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்து முஸ்லிம் 2 பேருமே கலந்துருந்தாங்க. 2 பேருமே பாபாவோட தீவிரமான பக்தர்களா வழிபட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சந்தனம் பூசுறது, பூஜைகள் செய்யறது இதெல்லாம் பண்ண உடனே அங்க இருக்க முஸ்லிம் மக்கள் எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாபாவோட நெத்தியில சந்தனம் பூசுறவங்க எல்லாரையுமே நாங்க அடிக்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாய்பாபா என்ன பண்றாருன்னா, கோபமாவும் ஆவேசமாவும் மகள்சாபதியை கூப்பிட்டு, எனக்கு பூஜை செய், யார் தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாரு. உடனே மகள்சாபதி என்ன பண்றாருன்னா, பாபாவோட உடல்ல சந்தனம் பூசுறாரு. அக்ஷதை, மலர்கள் எல்லாத்தையும் தூவி நைவேத்தியம்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆரத்தியை காட்டுறாரு. பாபாவோட ஆவேசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முஸ்லிம் மக்கள் எல்லாருமே அன்னையில இருந்தே அமைதியாயிடுறாங்க. அவரும் இதை தான் விரும்புறாருன்றதையும் அந்த முஸ்லிம் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னையில இருந்து சாய்பாபாவுக்கு இந்த ஆரத்தி காட்டுற பழக்கம் தொடங்குச்சு. அது சீராவும் நடந்துகிட்டே வந்தது. எந்த தடையும் எந்த இடையூறும் இல்லாம இந்த ஆரத்தி வழிபாடு நடந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்துக்களும் முஸ்லிம்களும் சமரசமானாங்க. இதனால சாய்பாபாவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இதுக்கப்புறம் தான் பாபாவுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகள் செய்யறது ஒரு மரபாவே மாறிடுச்சு. நாளடைவுல தினமும் அவருக்கு ஆரத்தி காட்டணும், பூஜைகள் செய்யணும்ன்றது ஒரு மரபாவே மாறிடுச்சு. வட மாநிலங்கள்ல இருக்க எல்லா ஆலயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு வழக்கம் இருக்குங்க. இறைவனுக்கு ஆரத்தி காட்டப்படும் போது அங்க ஏதாவது ஒரு பக்தி பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. அதை பாடிக்கிட்டே தான் அவங்களுக்கு ஆரத்தி காட்டுவாங்க. இது பல நூற்றாண்டுகளாக பல கோவில்கள்ல வழக்கத்துல இருக்கு. அந்த வழக்கத்தின்படி ஷிரடியிலையும் பாபாவுக்கு ஆரத்தி காட்டப்படும் போது பாடல்கள் பாடுவது தொடங்குச்சு. முதல்ல ஆரத்தி வந்தது, அதுக்கப்புறம் பாடல்கள் வருது. ஆரத்தி பாடல்களை சாய்பாபாவே தன்னுடைய பக்தர்களை எழுத வச்சாரு. 4 வேளை ஆரத்திக்கும் 4 விதமான பாடல்கள் எழுதப்பட்டது. இந்த 4 பாட்டுமே வேற வேறையா இருக்கிறதால அந்த ஆரத்தி வழிபாடுல ஒரு தெளிவு இருந்தது. அதாவது இந்த நேர ஆரத்திக்கு இந்த பாட்டு பாடுவாங்க, அந்த நேர ஆரத்திக்கு அந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்றது அங்க இருந்த மக்கள் மனசுல நல்லாவே ஞாபகத்துல இருந்தது. ஆரத்தி பாடல்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 20 இருந்தது. இதுல பெரும்பாலான பாடல்கள், நிறைய பாட்டை யார் பாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண ஜோகீஸ்வர பீஷ்மா அப்படின்ற சாய் பக்தர் தான் இயற்றினாரு. இன்னும் சில பாடல்கள் தாஷ்கனு மகாராஜ்
அவரும் நிறைய பாடல்கள் வந்து இயற்றியிருக்காரு. இந்த பாடல்களை வந்து பாடியபடி பாபாவுக்கு ஆரத்தி காட்டப்படும் போது பக்தர்கள் எல்லாரோட மனசுமே அப்படியே உருகிடும், சாய்பாபாவோட ஒன்றி அப்படியே இரண்டரை கலந்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த பாடலை வந்து எல்லாருமே அவ்வளோ ஒற்றுமையாகவும் அவரை குருவா நினைச்சும் அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் பாடுவாங்க. இப்போ ஷிரடியில பாத்தீங்கன்னா இந்த 4 வேளை ஆரத்தி இருக்கு இல்லையா, யாராவது நீங்க ஷிரடிக்கு போறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஆரத்தியில கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அதை கட்டி நீங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஆரத்தியை நல்லா வந்து கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு வரிசையில உட்காந்துருவாங்க. அப்பதான் வந்து முதல் வரிசையில இடம் கிடைக்கும். அதுக்காக 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அந்த வரிசையில நின்றுடுவாங்க. ஆரத்தியை கண்குளிர பார்த்து வழிபடவும் முடியும் அப்படின்றதுல கவனமாவும் அந்த பக்தர்கள் இருந்தாங்க. சாய்பாபா உயிரோட இருந்தப்பவும் இந்த மாதிரி தான் அவருக்கு ஆரத்தி வந்து நடந்துட்டு இருந்தது. அப்பையும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு கூட்டம் கூட்டமா போய் அப்படியே அந்த லைன்ல நிக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுவாங்களாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னிசை வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அவர் உயிரோட இருக்கும்போது அவ்வளவு சிறப்பா இந்த ஆரத்தி வந்து நடந்துட்டு இருந்தது. ஆரத்தி பாடல்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பக்தி பரவசத்தோட சேர்ந்து பாடுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுக்கிட்ட இருக்க சில பாபா கோவில்கள் இல்ல இன்னும் எங்கெங்க பிரசித்தி பெற்ற பாபா ஆலயங்கள்ல இந்த 4 வேளை ஆரத்தி வந்து இப்பவும் நடைமுறையில இருக்கு. உங்களுக்கு கலந்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அங்க போய் நீங்க கலந்துக்கலாம். இப்ப இந்த சாய்பாபா ஆரத்தி முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தன்னோட தலையை குனிவாங்க. உட்காந்து சப்பாங்குள் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, அப்ப வந்து இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தலையை குனிஞ்சு ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கத்துவாங்க. அது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஆரத்தியில எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்லயே வந்து எந்த ஆலயங்கள் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், நல்லா வந்து சாய்பாபாவுக்கு எல்லா பூஜையும் நடக்கக்கூடிய ஆலயங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நீங்க போய் இந்த ஆரத்தியில வந்து கலந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னையில மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த ஆரத்தி வந்து நடக்குது. நீங்க வந்து காலை ஆரத்தினா 6:30 மணிக்கு, அப்ப வந்து நம்ம காலையில எல்லாம் பக்கத்துல இருந்தாங்கன்னா சில பேரால போக முடியும், சில பேரால போக முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா மத்திய ஆரத்தியில கலந்துக்கலாம். மத்திய ஆரத்தி வந்து 12 மணிக்கு அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்கே அங்கே இருக்கணும். அப்போ இருந்தீங்கன்னா தான் லைனில் போகிறதுக்கு அங்கே அந்த ஆரத்தி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மாலை நேர ஆரத்தியில் கலந்துக்கலாம். காலையிலையும் இரவுலையும் வந்து சில பேரால் கலந்துக்க முடியும், சில பேரால் கலந்துக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த ஆரத்தி வழிபாடில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. அது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல சாய்பாபா ஆலயங்களில் வந்து இந்த ஆரத்தி வழிபாடில் கலந்துக்கிறதுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது. அதே மாதிரி சில கோவில்களில் வந்து உங்களை கேட்பாங்க, நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், நீங்கள் இருக்கீங்களா இங்கே, இல்லைன்னா இப்போ நாங்கள் ஏன்னா லாக் பண்ணிடுவாங்க. சில கோவில்களில் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு பாபாவுக்கு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆரத்தி நடக்குதுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அதனால முன்னாடியே உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அந்த முன்னாடி ஷிரடி கதைக்கு போகலாம். அந்த ஆரத்தி பற்றி, அதாவது பாபாவுக்கு 4 வேளையும் ஆரத்தி நடக்குது இல்லையா, அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்களா, அங்கே இருக்க முஸ்லீம் பக்தர்கள், ஷிரடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பக்தர்கள் 4 வேளையுமே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த இடையூறும் இருந்துடக்கூடாது. ஏன்னா 4 வேளையும் அவருக்கு ஆரத்தி காட்டும் போது பாட்டு பாடுவாங்க, கோலாகலமாக இருக்கும் அந்த இடமே. அதனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்ட்டு பாபா என்ன பண்ணுறாருன்னா காலை நேர காக்கட ஆரத்தியும் இரவு பண்ணக்கூடிய அந்த சேஜ் ஆரத்தியும் சாவடியில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. மதியம் நடக்கிற ஆரத்தியும் மாலை நேரம் நடக்கக்கூடிய ஆரத்தி மட்டும் துவாரகாமாயி மசூதியில் நடக்குது. அதாவது மசூதியில் மத்தியானம் சாயந்தரம் மட்டும்தான் நடக்குது. மீதி இருக்க 2 ஆரத்தியும் வந்து காலையும் இரவும் வந்து சாவடியில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி அவர் மசூதியிலையும் சாவடியிலையும் பாபாவுக்கு வந்து ஆரத்தி தொடங்க போகுது அப்படின்னா அங்கே வந்து நல்லா ஒரு மணி அடிப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் எல்லாருமே ஒன்றா வந்துடுவாங்க. விரைந்து எங்கெங்க வேற வேற இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் சரி, பேசிகிட்டு இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒன்றா வந்து எல்லாருமே பாட்டு பாடி ஆரத்தி காட்டுவாங்க பாபாவுக்கு. 1918ஆம் ஆண்டு பாபா வந்து மறைஞ்சதுக்கு அப்புறமும், அதாவது அவரை சமாதி பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமும் கூட இந்த ஆரத்தி காட்டப்படுறது வந்து தொடங்குச்சு. அங்கே இருக்கக்கூடிய பாபாவுடைய பளிங்கு சிலைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நைவேத்தியம்லாம் படைச்சிட்டு 4வதா இந்த ஆரத்தியை வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சாய்பாபா ஆலயங்கள் வேற வேற ஊரில் வேற வேற இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ஊர்கள்லையும் ஷிரடியில் நடக்கிற மாதிரியே
பூஜைகளும் ஆரத்தியும் வந்து தினசரியும் நடக்கிறது ஒரு வழக்கமாகவும் பழக்கமாகவும் ஆயிடுச்சு. இது வந்து எல்லா பாபா ஆலயங்கள்லையும் இப்படி தான் தொடங்குச்சு. அங்கே பாபாவுக்கு எந்த நேரத்தில் ஷிரடியில் ஆரத்தி காட்டுறாங்களோ அதே நேரத்தில் தான் இங்கே இருக்க இந்த ஊர்களில் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே ஆரத்தி நடக்கும். தினம் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த பாபாவுக்குரிய ஆரத்தியில் கலந்துக்கிட்டு பாட்டு பாடி அவரை வந்து ஆராதித்து மெய் மறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாய்பாபா ஆரத்தியை பார்க்கக்கூடிய பக்தர்களை வந்து நெருங்கி பாபா வருவாருன்றது வந்து பக்தர்கள் எல்லாருடைய நம்பிக்கை. சாய்பாபாவுக்கு ஆரத்தி காண்பிச்சு அதை தரிசனம் பண்ற பக்தர்கள் அந்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து மனதுல ஒரு பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் ஓடி வந்து ஒட்டிக்கும் அப்படின்றதும் அப்ப அவருடைய பக்தர்களோட நம்பிக்கை. ஷீரடி சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு தடவை நினைச்சாலே போதும், அவர் நிச்சயமா நம்மளுக்கு வந்து அருள் வழங்குவாரு. நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்திருக்கு. தினசரி அவருடைய பக்தர்கள் வந்து அவர் முகத்தை பார்க்க தவறுனதும் இல்லை, அவர்கிட்ட மனம் விட்டு பேச தவறுனதும் இல்லை. இந்த பக்குவம் எல்லாம் எப்படி வந்ததுன்னா அந்த ஆரத்தி வழிபாடுல கலந்துக்கிறதால தான் அப்படின்றது அவருடைய பக்தர்களோட நம்பிக்கை. பெரும்பாலான சாய் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாபாவை தன்னோட வீட்டில் ஒரு ஆளாவே நினச்சி அவருக்கு வந்து நிறைய உபசரிப்புகள்லாம் செய்வாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் வேலைக்கு செய்வாங்க. நைவேத்தியம் வைக்கிறது, விளக்கேற்றுறது, இந்த ஆரத்தி காட்டுறது எல்லாமே வேலைக்கு செய்வாங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லட்சியம் இல்லை கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மறுபிறப்பு இல்லாமல் முக்தி அடையணும் அப்படின்றது தான். இந்த ரெண்டையும் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமாகவும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் யாருன்னா பாபா. அதனால தான் அவருக்கு தேவையான உபசரிப்புகள் இந்த ஆரத்தி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணோம்னா அவரு நம்மளுக்கு ஒரு தோழனாக இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுவார் அப்படின்றதும் பாபாவோட பக்தர்களோட நம்பிக்கை. சில பேரெல்லாம் வந்து ஆலயங்களில் போய் இந்த ஆரத்தியில் கலந்துக்க முடியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 வேளையும் அவங்க வீட்லேயே வந்து பாபாவுக்கு ஆரத்தி காட்டுவாங்க. ஆரத்தி காமிச்சு இந்த மாதிரி வணங்குறதால வாழ்க்கையில நல்ல ஒழுக்கமும் நம்மளுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். சாய்பாபாவுக்கு ஆரத்தி காட்டுறத பழக்கப்படுத்திக்கிட்டா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்றதும் பாபாவோட பக்தர்களோட நம்பிக்கை. இப்ப இந்த 4 ஆரத்திக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். காலையில செய்யக்கூடிய இந்த காக்கட ஆரத்தி வந்து நாம் நலமாக எல்லா வளங்களையும் பெற வந்து உதவுது. நம்ம குடும்பத்துல எல்லா வித நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு இந்த காக்கட ஆரத்தி பண்றது விசேஷம். மதிய வேளை ஆரத்தி வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வர்றதையும் பாபா வந்து தடுத்து நிறுத்திடுவாரு அப்படின்றது தான் இதோட பலனு. மாலை நேர தூப ஆரத்தி வந்து நம்ம வந்து மனம் போன போக்குல ஏதோ ஒரு வழியில போவாம அவர் கரெக்டா நம்மள வந்து வழிகாட்டுவாரு. அதுக்கான ஆரத்தி வந்து இந்த மாலை நேர ஆரத்தி. இரவு நேர சேஜ் ஆரத்தி அதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாபா பண்ற நம்மளுக்கு அந்த நாள் முழுக்கவும் நம்ம கூட இருந்து வழிகாட்டினதுக்கு நம்மளுக்கு செஞ்ச இதுவரைக்கும் அவர் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுக்குமே நன்றி தெரிவிக்கக்கூடிய ஆரத்தி தான் இந்த இரவு நேர ஆரத்தி. அதே மாதிரி பாபா வாழ்ந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி செய்யப்படும் இடங்களிலும் ஆரத்தி செய்பவர்களிடமும் நான் என்றென்றும் துணையாக இருப்பேன் அப்படின்றத இவர் அடிக்கடி பல தடவை உறுதியா வந்து பாபா சொல்லியிருக்காரு. அதனாலதான் சாய்பாபா பக்தர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தியில அடிக்கடி கலந்துப்பாங்க. அவங்க வீட்லயும் அவருக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. சாய்பாபாவை இந்த மாதிரி ஆரத்தி செய்து வழிபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவில்லாத நன்மையும் புண்ணியமும் தேடி வரும் அப்படின்றது வந்து உறுதி. அடுத்த வாட்டி இந்த வீடியோவை இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, அடுத்த வாட்டி நீங்கள் ஏதாவது சாய்பாபா ஆலயத்துக்கு போறீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த ஆரத்தியில் கலந்துக்கிட்டு ஒரு தடவையாவது அதில் என்ன பண்ணுறாங்க அவரோட ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுட்டு வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாபா ஆரத்தியை வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகாது. இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க. அதனால இந்த 4 வேளை ஆரத்தியுமே பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ, இப்போ காலை நேர ஆரத்தின்னா 6:30 மணிக்குன்னு சொல்லியாச்சு, மதியம்னா 12 மணி அந்த மாதிரி. இப்போ நீங்கள் மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் கூட போய் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு நேரம் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ஒரு 10 மணிக்கு போயிட்டு ஆரத்தி எடுக்கலாம். கோவில்களில் வந்து 4 வேளை ஆரத்தியும் சரியான நேரத்துக்கு பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதால முன்ன பின்ன ஆனால் வந்து அவருக்கு ஆரத்தி காட்டணும். டைமிங்லாம் வந்து ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. நீங்கள் அந்த 4 வேளையில் எப்போ வேணால் காட்டலாம், நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ. இதுக்கும் வந்து ஒரு தனி பலன் உண்டு, இதுக்கும் வந்து சக்தி உண்டு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு சாய்பாபாவோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும்னு நான் பாபாவை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.